இது அப்படியே பேக்கில் பார்க்கலாம் வாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு இதையும் நம்ம ரிமூவ் பண்ணலை. பேக்கில் எதுவுமே நம்ம ஆல்ட்ரேஷன் அவ்வளோ பண்ணலை. ஒன்லி அந்த கீஸ்டார் ஆடிஸோட பேக் இன்புட் செக்ஷனுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி இதை நம்ம வச்சுருக்கோம். பட் அதுவும் எதுவும் உங்களுக்கு கட் பண்ண மாதிரி எதுவும் தெரியாது. ஓகேங்களா? மேலே அதோடைய பழைய டிசைன் அந்த எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணியிருக்க மாட்டேன். ஃப்ரீ அவுட்டு ஃப்ரீ அவுட்டு இதிலே கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன ஆக்டிவ் சப்வூஃபர் வச்சுருக்கீங்க அப்படின்னா பவர் சப்வூஃபர் இதுலேருந்து அவுட்புட் எடுத்து கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மல்டியாக பிரிக்கணும்னாலும் பிரிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட்டு சென்ட்ரு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு பேக்கில் ரைட் லெஃப்ட்டில் வந்து இது கொடுத்துருப்பேன் சப்வூஃபர். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணியிருக்கேன். ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணியிருக்கேன். மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்ப்போம் ஆடியோ குவாலிட்டி இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறது நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா வால்யூம் பேஸ் இந்த ட்ரிபிள் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோனில். கூப்பிட்டா மலர்த்தே இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சில பேர் கேட்கலாம், சரவுண்டு வால்யூம் கம்மியாக இருக்குன்னு. நான் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் தான், ஓல்டு மாடல். இதுக்குள்ளே வந்து நான் கெப்பாசிட்டர் போட்டிருப்பேன் 100 வோல்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா 160 வோல்ட்டுக்கு 100 மைக்ரோஃபாட் கெப்பாசிட்டர் போட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பேஸ் மேனேஜ்மெண்ட் குறைக்கிறதுக்காக. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஸ்பீக்கர் போகாது ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது. அதுக்காக தான் எனக்கு வந்து சரவுண்டு கம்மியாக தான் இருக்கணும், பேஸ் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நீங்கள் டைரெக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் சப்வூஃபர் கொடுத்துருப்பேன். இதில் ஒரு சப்பு. மேக்ஸிமம் நீங்கள் 12 inches வரை லோட் பண்ணலாம். இது வந்து கம்பெனி ரெக்கமெண்டேஷன். நீங்கள் வெப்சைட்டில் கூட போய் பார்க்கலாம் எவ்வளோ பவர் அவுட்புட் தரும்னு சொல்லிட்டு. நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நானே மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோவிலே. ரெண்டுத்துலையுமே சப்வூஃபர் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் 5 சேனல் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். பட் இது டம்மியாக தான் இருக்கும். கம்பெனியும் இது வந்து ரெண்டுத்தோட பைபாஸ் தான் பண்ணி வந்துருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. ஹைட் ஸ்பீக்கர்ஸ் தான், ஃப்ரண்ட் ஹைட் ஸ்பீக்கர்ஸ் தான், சரௌண்ட்லேருந்து எடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் to 1, ஆப்டிகல் to 1, HDMI AC ஆக்ஸ் பேக்கில் இருக்கிற இன்புட் செக்ஷன்ஸு. இதிலே ப்ளூடூத் எல்லாமே இன்பில்டாக இருக்கணும். வாங்க இன்னரில் போய்ட்டு எப்படி இருக்குது என்னன்றது நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இன்னர் செக்ஷன். இதுவே நம்ம இன்னரில் எப்படி பிரிச்சிருக்கோன்னு தெரியும். இது பார்த்திங்கன்னா மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் கம்பெனியோடையது. இது நம்ம லோக்கலில் வாங்கினோம்னா எவ்வளோ வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் 30 வோல்டேஜ் 35 வோல்டேஜ் இன்புட் செக்ஷன். அதுவே ரேட்டு 4000 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ கோர் தான். மேக்ஸிமம் 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது 10 ஆம்பியர் 55 வோல்டேஜ் 55 வோல்டேஜ் அவுட்புட்டு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. இது வந்து மெயின் போர்டு இந்த இடத்துல தான் இருந்தது. இது டேமேஜ் அப்படின்றதுனால அந்த இடம் எம்டியாக இருக்கோ இல்லை ஒன்று பேட்ச் பண்ணணும்.
அதுக்காக நான் வந்து அதுவே வந்து கரெக்டாக கட் பண்ணி உங்களுக்கு உள்ளாரே பில்டு பண்ணிவிட்டேன், எதுவும் பேக்கில் ஹோல்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக. இதான் பார்த்தீங்கன்னா கிஸ்டார் அவுட்ஸோட 5.1 கிட்டுங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்ற மாதிரி இந்த ஐசிக்குள்ளேயே ப்ரொடக்ஷன் இருக்கும். ஒரு வேளை அவுட்புட் செக்ஷனில் ஷார்ட் இருக்குது, அதாவது ஆடியோ அவுட்புட் செக்ஷனில் ஷார்ட் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளாரே மியூட் ஆகிடும். ஆடியோ வந்து எல்லா சேனலும் மியூட் ஆகிடும். அப்போது வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த ரிமோட்டில் எடுத்துக்கிட்டு ரிமோட்டில் இதுதான் தனித்தனி செப்பரேட் வால்யூம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட் சென்டரு சப்வூஃபர் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணால் போதும். ஒவ்வொரு டைம் ஒன்ஸ் ப்ளஸ் 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 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூட் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஓகேங்களா? இது நல்ல ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். இதில் நான் பார்த்து தெரியும், எல்லாமே சிங்கிள் சிப்பில் முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, ஃப்ளோலஜி பண்ணதும் எல்லாமே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் தான் எல்லாமே தெரியும். ப்ளூடூத் ரேஞ்சு மேக்ஸிமம் 15 மீட்டர் வரைக்கும் போகுது, நான் செக் பண்ண வரையும். இதை பார்த்தீங்கன்னா பில்டின் ரிலே எல்லாமே அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சப்பு ஃப்ரீ மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த பாஸ் கண்ட்ரோல், கிராஸ் ஓவர் எல்லாமே இதில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், மகாராஜாவுடைய சப்பு ஃப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப் அவுட் போர்டு அதை எடுத்து கொடுத்து அதில் தான் எடுத்து நான் உங்களுக்கு ஆடியோ போர்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுதாங்க இந்த 7 சேனலுடைய ஆடியோ அவுட்புட் போர்டு. உங்களுக்கு பார்த்தா நல்லா தெளிவாக தெரியும். இது நான் மார்க்கெட் கிட்டில் இருக்கிற மாதிரி எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. கம்பெனி டிசைன் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அது இல்லாமல் ஹீட் சிங்க் பார்த்திங்கன்னா ஐசி டேமேஜ் ஆகும், அந்த மாதிரின்றதுக்கு பேச்சுக்கு இடம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீட் சிங்கோட டிசைன் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எல்லாமே காம்பேக்டாக பண்ணியிருப்பாங்க. நான் நிறைய ஏவி ரிசீவர் சர்வீஸ் பண்ணதில் என்னுடைய இதில் சொல்கிறேன், எந்த ஒரு ஏவி ரிசீவர்லையும் நான் கூலிங் ஃபேனு பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் இருந்தாலும் கூலிங் பர்பஸ்க்காக ஒரு சின்ன ஃபேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு இருக்கட்டும் அப்படின்றதுனால. அதுவும் பார்த்திங்கன்னா கம்பேக்டாக இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இதில் நாய்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஆடியோ மூடில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், வால்யூம் ஃபுல்லாக தான் இருக்குது. மேக்ஸிமம் நாய்ஸ் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக சவுண்டு கேட்கும், அந்த ஃபேனுடைய சவுண்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரிசீவர் வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் என்னன்றது சொல்கிறேன். மேக்ஸிமம் ப்ரைஸ் இருக்காது. அசம்பிள் செட்டுன்றதை விட இது ஒரு கம்பெனி செட்டாக நீங்கள் நினைக்கலாம். ஃபியூச்சர் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு நீங்கள் எந்த ஒரு ஃப்ளோலஜி கிட்ட வந்தாலையும் இதில் நீங்கள் ஆட் பண்ண முடியும், எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் தேவை இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணியிருக்கேன். மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்ப்போம் ஆடியோ குவாலிட்டி இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறது நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா வால்யூம், பேஸ், இந்த டியூபிள் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோனில். கூப்பிட்டா மலர்த்தே
சில பேர் கேட்கலாம் சரௌண்டு வால்யூம் கம்மியாக இருக்குன்னு. நான் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் தான், காய் ஓல்டு மாடல். இதுக்குள்ளே வந்து நான் கெப்பாசிட்டர் போட்டிருப்பேன் 100 வோல்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா 160 வோல்ட்டுக்கு 100 மைக்ரோஃபாட் கெப்பாசிட்டர் போட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பேஸ் மேனேஜ்மெண்ட் குறைக்கிறதுக்காக. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஸ்பீக்கர் போகாது ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது, அதுக்காக தான். எனக்கு வந்து சரௌண்டு கம்மியாக தான் இருக்கணும், பேஸ் நல்லா இருக்கணும், அதுக்காக தான். நீங்கள் டைரெக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும்.